அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் 2 கிரகங்களுடைய சேர்க்கை. அதாவது மிதுன ராசியில் குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களுடைய இணைவுகள். இந்த நிகழ்வு கஜலட்சுமி ராஜயோகம் என்று அழைக்கக்கூடியதுங்க. இந்த நிகழ்வு சுமார் 12 வருடங்களுக்கு பிறகு நடைபெறவிருக்கு. இந்த நிகழ்வு காலகட்டங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கு. குரு ஒருவருக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர். புத்திக்கும் தனத்திற்கும் ஜீவனுக்கும் அதிபதி. அதாவது புத்திக்காரகன், தனக்காரகன், ஜீவக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர் இந்த குரு. சுக்கிரன் ஒருவருக்கு ஆடம்பரம், செல்வ செழிப்பு, சொகுசு, அழகு, திருமணம், காதல் மற்றும் தாம்பத்தியம் போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிரன். இந்த 2 கிரகங்களுடைய இணைவு கடக ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கடக ராசி அன்பர்கள் சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். ரொம்ப சுறுசுறுப்பானவர்கள். எப்பவுமே ஆக்டிவாக இருப்பாங்க. எல்லாத்துக்கும் உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். சுறுசுறுப்பான நபர்கள். எந்த நிலையிலையும் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சிக்கணும் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சிருக்கக்கூடிய நபர்கள். கலகலப்பாக இருப்பாங்க. தன்னை சுற்றி இருக்கிறவங்கள எப்போவுமே மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் அதை வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சில தன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துடும். எந்த நிலையில் இருந்தாலும் தன்னுடைய நிலை மாறக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ராசிக்காரர்களும் இந்த கடக ராசிக்காரர்கள் தான். கடந்த சில காலகட்டங்களாக அஷ்டமச்சனி அப்படிங்கிறது ஒன்று நடந்துட்டு இருந்தது. இந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள் நான் நிறைய அமைப்புகள், நிறைய யோகங்கள் எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேங்க. என்னால் நிறைய விஷயங்கள் எதுவுமே சரியாக பண்ண முடியல. என்னுடைய நேரங்காலங்கள் தான் இதுக்கெல்லாம் காரணமாக. எந்த விஷயத்தில் அடி எடுத்து வச்சாலும் பெரிய அடி விழுகுதுங்க. அதாவது ஒரு படி ஏறுனா 4 படி சறுக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள். எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அதில் தடைகளாகவே போயிட்டுருக்கு. எல்லாத்துலேயுமே ஃபெயிலியர் அப்படிங்கிறது மட்டும்தான் நடந்துகிட்ருக்கு. என் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு நான் போகவே முடியாதோ, இல்லை கடைசி வரைக்கும் நான் இப்படியே இருந்துருவணும் அப்படிங்கிற அளவுக்கு சில யோசனைகள் வந்துருச்சு. இந்த நிலை அப்படிங்கிறது மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வேலையில் இருக்கக்கூடிய சில நபர்கள், தனக்கு வேலை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குங்க. ஆனால் அந்த வேலையில் எந்த விதத்துலையும் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதே இல்லாமல் வந்தது. ரொம்ப நாளாக இதே சூழ்நிலையில் தான் இருக்குங்க. எனக்கு பின்னாடி வந்தவங்க கூட இன்றைக்கி அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. ஆனால் நான் இன்னும் அதே இடத்துல தான் இருக்கேன். ரொம்ப வருஷமாக அதே சம்பளத்தை தான் வாங்கிட்டு இருக்கேன். ரொம்ப வருஷமாக அதே போஸ்டிங்கில் தான் இருக்கேன். எனக்கு ப்ரமோஷன் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுச்சுங்க. எனக்கு ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது இல்லாமல் போச்சு. ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் எல்லாமே கிடைச்சிட்ருக்கு. என்னதான் நேரங்காலங்களாக இருந்தாலும் நான் என்னுடைய திறமைக்கு தகுந்த ஊதியமோ இல்லை திறமைக்கு தகுந்த பதவி அப்படிங்கிறது இல்லாமல் போகும்போது ஏன்னா அந்த இடத்துல வேலை செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சுங்க. சில பேருக்கு வேலை அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. கிடைக்கிற வேலைகள் கூட ஏதோ ஒரு காரணத்தினால தடைப்பட்டுருச்சுங்க. எல்லாம் பர்ஃபெக்டாக இன்டர்வியூஸ் எல்லாம் முடிச்சா ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக பண்ண, பரவாயில்ல சூப்பராக பண்ணீங்க, கூடிய சீக்கிரத்தில் உங்களை நாங்கள் கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எந்த ஒரு தகவலுமே கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. அந்த வேலையும் பார்த்திங்கன்னா கிணத்துல போட்டு கல் மாதிரி அப்படியே தேங்கி நிற்கிது. நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறதுலாம் நிறைய எழுதிட்டுருக்கேன். அதுலேயாவது ஏதாவது ஒரு அரசு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கிறேன். அதுவும் எனக்கு நடக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி எல்லா விஷயமும் எல்லா விதத்துலேயும் என்னால் எதையும் சமாளிக்க முடியல. நான் செய்கிற வேலையில் எனக்கு பெரிய அளவில் சம்பளம் அப்படிங்கிறதுல அந்த சம்பளத்தை வச்சு என்னுடைய அன்றாட தேவைகளை கூட பூர்த்தி பண்ண முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேங்க. இந்த சூழ்நிலையில் இந்த முயற்சிகள் எல்லாமே எனக்கு வெற்றி அடையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு இது எல்லாமே சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. கஜலட்சுமி ராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டங்களில், இந்த நிகழ்வு காலகட்டங்களில் வேலை இல்லாத நபர்களுக்கு புதிய வேலைக்குண்டான முயற்சிகள் நிச்சயமாக கை கொடுக்குங்க. சில பேருக்கு இந்த டைமுக்கு முன்னாடி வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், ஆஃபர் லெட்டர் கூட கிடைச்சிருக்கும். கவர்மெண்ட் எக்ஸாமும் நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்குங்க. அதே நேரத்தில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி எடுக்கிறவங்க கூட இந்த காலகட்டங்களில் அதுக்கு சாதகமான சில பதில்கள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு சம்மந்தப்பட்ட சில யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். இல்லை நிச்சயமாக இந்த இடத்துல வேற ஒரு இடத்துக்கு மாறினா தான் என்னுடைய வாழ்க்கை தரம் மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டங்கள் அதுக்கு உண்டான முயற்சிகள் கூட எடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்கள், என்னுடைய பிஸ்னஸ் கண்டிப்பாக பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும்னு சொல்லி நிறைய முயற்சிகள் எடுத்தேன்.
அந்த முயற்சிகள்லாம் கட்டாயம் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தது. என்னமோ தெரியலைங்க, இடையில ஒரு கொஞ்ச நாள் ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிறது வந்துருச்சு. அந்த தடுமாற்றம் அப்படிங்கிறது மாறுங்க. புதிய தொழிலை தொடங்குவதற்கான முயற்சி, ஆல்ரெடி இருக்கக்கூடிய தொழிலை விரிவுபடுத்துவதற்கான சில முயற்சிகள், அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு அதை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. தொழிலில் கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அது மூலமாக நல்ல ஒரு லாபகரமான சூழலை சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள், நான் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து அந்த விஷயத்துக்காக இத்தனை நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், அதுவும் எனக்கு நடக்காமல் போயிடுச்சு. அட்லீஸ்ட் என்ன தேடி வரக்கூடிய வாழ்க்கையாவது நல்லபடியாக இருக்கும் அப்படின்னா, நான் லவ் பண்ணிகிட்டு இருந்த பொண்ணு அப்படிங்கிறது தேவையில்லாமல் சில பிரச்சனைகளால் எங்களுக்குள்ள பிரிவினைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை யோசிக்கலை. என்ன தேடி வரக்கூடிய வாழ்க்கையாவது ஒரு நல்ல விதத்தில் இருக்குமா, அட்லீஸ்ட் அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட யோகம் இனிமேலாவது என் வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணம் சார்ந்த சில விஷயங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்குங்க. ஆல்ரெடி ஒரு லைஃப்பில் இருந்துட்டேன், அந்த லைஃப் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வெளியே வந்துட்டேங்க. புதுசாக ஒரு மன வாழ்க்கையை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் அந்த மன வாழ்க்கை கசப்பில்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்குமா, நான் நினச்ச மாதிரி அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பார்த்தபடி ஒரு மன வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுங்க. பிரிந்த அதாவது காதலர்கள் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டம். எந்த ரீசனுமே தெரியலைங்க, என்ன காரணம்னே தெரியல, எதுவுமே சொல்லலை. ஆனால் திடீர்னு எல்லாமே என் கையை விட்டு போயிடுச்சு. எல்லாருமே பிரிஞ்சு இன்றைக்கி தனிமரமாக நிற்கக்கூடிய ஒரு நிலை வந்துருச்சு. எந்த நிலை அப்படிங்கிறது மாறுங்க. கூடிய சீக்கிரத்தில் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போது பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேருவதற்கான சில யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. எல்லா விஷயத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க போகிறேன். ஆனால் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்காக நான் நிறைய, கணவனுக்காக மனைவி நிறைய விட்டு கொடுத்து போகிறோம், மனைவிக்காக கணவன் நிறைய விஷயத்தை விட்டு கொடுத்து போகிறோம். எங்களுக்குள்ளே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இருந்ததுங்க. இப்போ என்னமோ தெரியல, சமீப காலமாக கொஞ்ச நேரத்தில் எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சை பார்த்து பேசிக்கிச்சே ரொம்ப நாள் ஆச்சுங்க. எங்களை பார்த்தாவே எங்களுக்குள்ளேயே தேவையில்லாத வெறுப்பு உணர்வுகள் அப்படிங்கிறது வருது. பேசாமல் பிரிஞ்சு வாழ்ந்துடலாமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு பிரிஞ்சிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு சில யோசனைகள் வந்துடுச்சு. இந்த அமைப்புகள்லாம் கண்டிப்பாக மாறுங்க. கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் அப்படிங்கிறது விலகும். 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரய மோட்ச ஸ்தானத்தில் நடக்கும் பொழுது எதிர்பாராத சில மாற்றங்கள், அதாவது ஆன்மீக காரியங்கள் ஈடுபடுவதற்கோ அல்லது சுற்றுலா செல்வதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது, அல்லது குடும்ப சம்மந்தப்பட்ட சில ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், எல்லாருமே ஒன்றா சேர்ந்து உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசி அதற்கு சில தீர்வுகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது, பிரிந்த நண்பர்களும் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. மொத்தத்தில் இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல நட்புறவு அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. வீடு சம்பந்தப்பட்ட யோகமோ அல்லது கட்டிடம் சம்பந்தப்பட்ட பாக்கியம், புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கை, நிலம் வாங்குவதற்கான யோகங்கள் எல்லாத்தையும் நிச்சயமாக ஏற்படும். விரயங்களாக இருந்தாலும் அதுலேயும் சில சுப விரயங்கள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய தருணமாக இருக்க போது, எல்லாத்துலேயுமே முதலீடு செஞ்சு அந்த முதலீட்டில் நீண்ட கால லாபத்தை பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. எந்த விஷயத்தை பண்ணாலும் அது உங்களுக்கு லாபகரமான சூழலை மட்டும்தான் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திடீர்னு எங்கேருந்து தான் அந்த கடன் அப்படிங்கிறது ஒன்று உருவாச்சுன்னு தெரியலுங்க. நார்மலாக ஆரம்பித்தது 1000 2000 ஆரம்பித்தது, அதுவே 10,000 20,000 ஆச்சு. இன்றைக்கி லட்சக்கணக்கில் நிற்கிதுங்க. ஸோ தேவையில்லாத விஷயங்களில் நான் எதுவுமே பண்ணலை. தேவைக்காக சில கடன்கள் வாங்கினேன், அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்கினேன், அதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்கி, அப்போ தேவையில்லாத இடத்துல கடனை மட்டுமே அதிகமாக உருவாக்கிட்டு, இதனால் என்னோட நிதி தட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது வந்துருச்சு. சம்பாதிக்கிற பணம் மொத்தமாக செலவாயிட்டே இருக்குது. தேவையில்லாத வட்டி கட்டக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது. ஸோ இந்த கடனை அடைக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டு இருக்கேன். இன்னுமே அது தீர்ந்த பாடில்லை. ஏதாவது ஒரு சூழ்நிலை, நான் எதிர்பார்த்த இடத்துலேருந்து ஒரு சில தொகைகள் வந்தாலும் சரி, என்னோடய பூர்வீக சொத்துக்கள் விற்பனை செய்கிறதுனாலையோ அல்லது எனக்கு தர வேண்டிய பாக்கி தொகைகள் கரெக்டான நேரத்தில் வந்துச்சு அப்படின்னா கூட இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ப்ரொமோஷனோ அல்லது என்னோடய பிஸ்னஸில் நல்ல ஒரு இன்கமோ, அதாவது நல்ல ஒரு லாபம் வந்துச்சுன்னா கூட இந்த பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துருன்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் கடன் அடைப்பதற்கான சில முயற்சிகள் எடுப்பீங்க. இந்த காலகட்டங்களில் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை எடுக்கக்கூடிய முயற்சிகள் கூட நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பங்களிப்பாக இருக்க போது, கடனை ஒரு பகுதி அடைப்பதற்கான முயற்சிகள் கூட இந்த நேரத்தில் நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது இருக்கும். தனக்குன்னு ஒரு சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய யோகம், தனக்குன்னு சொந்தமாக ஒரு வண்டி வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் கூட இந்த காலகட்டங்களில் வெற்றி அடையுங்க. கல்வி சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள், இதுவரைக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட சில விரயங்கள் அப்படிங்கிறது இருக்க போது, அதே நேரத்தில் அது கல்விக்கு சம்மந்தப்பட்ட சில செலவினங்கள் செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது, வெளியூரோ அல்லது வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரு காலேஜிலேருந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு 2வது டிகிரி படிப்பதற்கு ட்ரை பண்ணுறவங்க, அல்லது ஆரம்ப கல்வி முடிச்சுட்டு உயர்கல்வி படிப்பதற்கான சில முயற்சிகள்,
கல்வியில் நல்ல ஒரு ஆர்வமும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. ஆரோக்கியத்தில் தேவையில்லாத சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருக்குது. நல்லா இருக்கிற மாதிரி இருக்குங்க, திடீர்னு ஏதோ ஒரு சில தொந்தரவுகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த ஆரோக்கியத்தில் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கும், எங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றமே இருக்காதா, ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்துகிட்டே இருக்குது. அப்பாவுக்கு மாற்றி அம்மாவுக்கு, அம்மாவை மாற்றி வந்து மனைவிக்கு, மனைவி போனால் குழந்தைங்களுக்குன்னு சொல்லி குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு தேவையில்லாமல் உடல் ரீதியாக பாதிப்புகள் வந்துகிட்டே இருக்குது. நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்கிற, நிறைய விரயங்கள் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்குது, நிறைய செலவினங்கள் அப்படிங்கிறது நடக்குதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த நேரகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய செலவினங்கள் கூட ஒரு நல்ல செலவாக இருக்க போது. அந்த மருத்துவம் சார்ந்த முயற்சிகள் நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. இது வரைக்கும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது அகலும். இது வரைக்கும் இருந்து வந்த மருத்துவ செலவினங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. யாரை நம்புறதுனே தெரியலைங்க. எல்லாருமே என்னை வந்து எதிரியாக பார்க்குறாங்க, எல்லாருமே என்னை வந்து துரோகியாக பார்க்குறாங்க. நான் யாருக்கு கெடுதலே பண்ணதில்லை, ஆனால் இன்றைக்கி எல்லாருமே என்னை விட்டு பிரிஞ்சு நிற்கிறாங்க, எல்லாத்தையும் ஒதுக்குற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. எல்லாரும் ஒன்று சேர்ந்து சில பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இந்த கஜலட்சுமி ராஜயோக காலகட்டங்களில். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தோடு உங்களோட ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்த்து இந்த பலன்கள் அனைத்தும் அதுலேயும் இருக்கா அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுட்டு அதற்குண்டானபடி முயற்சி எடுக்கும்போது நிச்சயமாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையோ உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.